ஒரு நபருக்கு வந்து வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு வந்து x/3. வேலை கிடைக்காமல் போவதுக்கான நிகழ்தகவு வந்து x/5. இப்போ எக்ஸோட மதிப்பு வந்து கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணா நமக்கு வந்து நிகழ்தகவுல வந்து ஒரு கான்செப்ட் வந்து தெரியணும். என்னன்னா, ஒரு நிகழ்வு வந்து நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்கோ, சரிங்களா? ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்கோ, அந்த வாய்ப்புகளுடைய நிகழ்தகவு எல்லாத்தையும் வந்து நம்ம கூட்டுனா எதுக்கு சமமா இருக்கும்னா, 1க்கு வந்து சமமா இருக்கும். சரிங்களா? ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வுல வந்து எத்தனை வாய்ப்பு இருக்கோ, அந்த வாய்ப்புகளுடைய நிகழ்தகவு எல்லாத்தையும் நம்ம கூட்டுனா 1க்கு வந்து சமமா இருக்கும். சரிங்களா? இங்க வந்து என்ன நிகழ்வு சொல்லியிருக்காங்கன்னா, வேலை தேடி போறாரு ஒருத்தர் இல்லையா? அதான் வந்து நிகழ்வு. அதில மொத்தம் எத்தனை வாய்ப்பு குடுத்துருக்காங்க? 2டே வாய்ப்பு. ஒண்ணு வந்து வேலை கிடைக்கலாம். இல்லன்னா வேலை வந்து கிடைக்காம போகலாம். இதுதான் வந்து 2டே வாய்ப்பு. அந்த 2 வாய்ப்போடைய நிகழ்தகவு வந்து என்னன்றதையும் அவங்களே குடுத்துட்டாங்க இல்லையா? மொத்தமா வந்து இவங்க குடுத்துருக்கிறது வந்து 2 வாய்ப்பு. அதோட நிகழ்தகவும் வந்து அவங்களே குடுத்துட்டாங்க. சரிங்களா? அந்த வாய்ப்புகளோட நிகழ்தகவு வந்து கூட்டுனா எதுக்கு சமமா இருக்கும்னு சொன்னேன். 1க்கு வந்து சமமா இருக்கும். இத நம்ம சால்வ் பண்ணா எக்ஸோடைய மதிப்பு வந்து கிடைச்சிரும். சரிங்களா? வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 3க்கு 5க்கு எல்சிஎம் எடுத்தா 15 வரும். கீழ வந்து என்ன வரும்? இந்த இடத்துல 15 வரணும்னா என்ன பண்ணணும்? 5ஆல பெருக்கும். மேல 5ஆல பெருக்குனா என்ன ஆயிடும்? 5x/15ன்னு ஆயிடும். இங்க வந்து கீழ 15 வரணும்னா 3ஆல பெருக்கணும். அப்ப மேலயே வந்து 3ஆல பெருக்குனா என்ன ஆகும்னா 3x/15 வரும். கீழ வந்து 2த்துக்கு 15, 15 காமனா இருக்கு இல்லையா? அப்ப வந்து மேல வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். அப்ப என்ன கிடைக்கும்? 8x/15 வந்து கிடைக்கும் நமக்கு. இப்ப எக்ஸோட மதிப்பு என்னது? இந்த பக்கம் இது போனா என்ன ஆயிடும்? ரெசிப்ரோக்கல் ஆயிடும். 15/8 தான் எக்ஸோட மதிப்பு. இது வந்து கரெக்ட்டா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க வந்து நம்ம எக்ஸோட மதிப்ப வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 1க்கு வந்து சமமா இருக்கும். சரிங்களா? எக்ஸோட மதிப்பு என்னது? 15/8. 15/8 என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் இடத்துல போட்டீங்கன்னா 15/8 இந்த 3 வந்து எங்க வரும்? கீழயே தான் வரும். சரிங்களா? அப்ப கேன்சல் பண்ணா 5/8 வரும். இல்ல உங்களுக்கு கன்ஃப்யூஸா இருக்குன்னா, எக்ஸோட மதிப்பு என்னது? 15/8. அப்ப நடுவுல ஒரு டிவைட் இருக்கு இல்லையா? அந்த டிவைட் வந்து பெருசா போட்டுருங்க. அப்புறம் கீழ 3. இப்ப என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்க கீழ எதுவும் இல்லன்னு அர்த்தம் 1 இருக்கா மாரி. சரிங்களா? அப்ப இது மேல வரும்போது என்ன ஆகும்? 1/3ன்னு வரும் இல்லையா? அப்ப 1/3ன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்? இத அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணா என்ன ஆயிடும்? 5/8 மட்டும் தான் மீதி இருக்கும். சரிங்களா? அப்ப இங்க 5/8. இப்ப இது வந்து 5/8 வரும். அதே மாரி இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா, நம்ம என்ன கிடைக்கும்னா 3/8 கிடைக்கும். 2த்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 8/8 ஆன்ஸர் வந்து 1ன்னு வந்துரும். சரிங்களா? இதான் வந்து நான் சொன்னேன். இதுல இது இப்ப வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு வந்து என்னது? 5/8. வேலை வந்து கிடைக்காம போறதுக்கான நிகழ்தகவு 3/8. சரிங்களா? இது 2த்தையும் ஆட் பண்ணா என்ன ஆயிடுச்சு நமக்கு? இப்போ 1 வந்து கிடைச்சிருச்சு. சில வாட்டி சில சம்ல வந்து எப்படி குடுப்பாங்கன்னா, எதனா ஒரு நிகழ்தகவு வந்து குடுத்துட்டு, இன்னொன்த்த வந்து கேட்பாங்க. அதாவது இந்த சம்ல பாருங்க. அவங்களே வந்து சில வாட்டி குடுத்துருவாங்க. வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு வந்து எவ்வளவு? 5/8 அப்படின்னு குடுத்துட்டு, வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? சரிங்களா? இது வந்து என்னன்னு கேட்கலாம். அதாவது இது. அந்த மாரி தான் நம்ம என்ன பண்ணணும், 1ல வந்து மைனஸ் பண்ணாலே ஆன்ஸர் வந்துரும் இல்லையா? இது கேட்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு தெரியும் இல்லையா? 2த்தையும் ஆட் பண்ணா 1ன்னு. இது கேட்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? இது எக்ஸ்ன்னு வச்சு இது இந்த பக்கம் எடுத்தோம்னா என்ன ஆயிடும்? 1 - 5/8 வரும். இத சால்வ் பண்ணோம்னா கிடைக்கும் 3/8ன்னு கிடைக்கும் ஆன்ஸர். சரிங்களா? சரி ஓகே. இதுக்கு ஆன்ஸர் வந்து என்னது? 15/8 தான் வந்து ஆன்ஸரு. இந்த கொஸ்டின் பேப்பரோட மத்த சம்ஸோட பிளேலிஸ்ட்டும், நிகழ்தகவுல டிஎன்பிஎஸ்சில கேட்ட சம்ஸோட பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க.